கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, மீண்டும் இந்த நாளிலும் கூட இயேசுவின் புண்ணிய நாமத்துல உங்களோடு கூட இந்த காலை கதிரிகட்சி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாள நமக்கு வருகிற செய்தி எங்கிருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, மத்தேயு 16ஆம் அதிகாரம் 16வது வசனம். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றார். பிரதியுத்தரமாக அப்படின்னு சொல்லும்போது முன்பாக என்னது கேள்வி கேட்கப்பட்டிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இயேசு என்பவர் யார்? அப்ப இயேசு கேட்பா, நான் என்ன யாரு நினைக்கிறாருன்னு சொல்லி சீமோன் பேதுரு பிரதியுத்தரம் என்ன சொல்றாரு? நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, அவர் ஆண்டவரோடு கூட இருக்கும்போது அவர் பார்த்த ஒவ்வொரு காரியமும் என்ன சொல்லுது? இது ஒரு மனுஷனால கண்டிப்பா செய்ய முடியாது, இது ஒரு மனுஷனால கண்டிப்பா செய்ய முடியாது, கண்டிப்பா இது யாராதான் இருக்கணும், தேவனுடைய குமாரன் மாத்திரமே இதை வல்லமையான காரியங்களை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி அவர் பார்க்குறாரு. அப்படி என்ன வல்லமையான காரியங்கள் செஞ்சாருன்னு சொன்னா, ஒரு வேதியியல் பிரகாரம் பார்த்தோம்னா கூட என்ன செய்வாங்க, ஒரு சில உப்புகள் சில தாது பொருட்கள் எல்லாத்தையும் சேர்க்கும் பொழுது என்ன செய்யும், இன்னொரு காரியம் உருவாகும். அப்படிதான் நம்ம பார்த்துருக்குறோம். ஆனா ஏசப்பா என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, தண்ணீர் அப்படியே திராட்சை ரசமா மாத்துறாங்க. அது ஏதாவது கலந்தாங்களா அப்படின்னு சொன்னா ஒண்ணுமே இல்லை, வெறும் தண்ணீர். ஏன்னு சொன்னா அவரே எதையாவது செஞ்சிருந்தா, அவரே தண்ணியை போய் நிரப்பியிருந்தா கூட என்ன செஞ்சுவாங்க, அவர் ஏதோ மிக்ஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஆண்டவர் என்ன செய்யறான்னு சொன்னா, அந்த சர்வெண்ட் வேலைக்காரர்களை அழைத்து ஜாடிகள் என்ன செய்யுங்க, தண்ணீர் நிரப்புங்க. தண்ணி நிரப்புனது யாரு தான்? வேலைக்காரர்கள். ஆண்டவர் பக்கத்துல எதுவும் போய் எதுவும் சொன்னாரா? இல்ல என்ன செய்யுங்க, அவங்களுக்கு பரிமாறுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க, இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி. அப்போ அவர் யாரு? இயேசு யாரு? எல்லாவற்றையும் செய்ய அவர் ஒண்ணுமே இல்லாம ஒரு காரியத்தை என்ன செய்வாரு, உருவாக்கு. வெறும் தண்ணியில நீங்க உப்பு போட்டாதான் அது உப்பு கரிக்கும், இல்லைன்னா கொஞ்சம் சுகர் போட்டீங்கன்னா இனிப்பாகும். இங்க ஒண்ணுமே போடல, வெறும் தண்ணி தான். அந்த தண்ணி என்ன மாற்றுவாரு? அவர் அப்பேற்பட்ட வல்லமை உள்ளவர். நீங்க பாத்தீங்கன்னா சாதாரணமா என்ன செய்வாங்கன்னா, கருத்தரிப்பதற்கு நீங்க ஆண்டவரை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, உயிரியலில் அவர் என்ன செய்யறாரு, ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார், அவனுக்கு என்ன செய்வீங்க நீங்க, இயேசு என்று பெயரிடுங்க அப்படின்ட்டு சொல்லப்படுச்சு. இப்போ இயேசு யார் அப்படின்னு சொன்னா, ஒரு கன்னிகை. எந்த ஒரு காரியமும் இல்லாதபடியா அவர் என்ன செய்வாரு, அவரால் என்ன செய்ய முடியும், ஆவியானவர்னால அவர் என்ன செய்யறது, கர்ப்பம் தரிக்கப்பட்டார். ஒரு கன்னியின் வயிற்றுல பிறப்பதற்கான பெரிய இதுவை அவரால் செய்ய முடிஞ்சுச்சு. அப்போ அந்த இயேசு யார் அப்படின்னு சொல்லி நீங்களே புரிஞ்சுக்கங்க. அவர் எப்பேற்பட்ட ஒரு வல்லமையுள்ள தேவன். சரி, அவரை இப்படிதான் சொல்றீங்களே, இப்போ நம்ம மருத்துவத்துறையெல்லாம் பார்க்குறோம்ல, சில வியாதிகளுக்கெல்லாம் மருந்தே இல்லையோ அப்படின்னு நினைச்சு அதுக்கெல்லாம் இப்போ மருந்து கொஞ்சம் கொஞ்சம் கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் யாருக்காவது எங்கேயாவது மெடிசன் கொடுத்தாரு அப்படின்னு நினைச்சா இல்லை. கண் தெரியாதவங்களுக்கு அவர் ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணாங்களா? இல்லை. எல்லாருக்கும் பார்வை கொடுத்தாங்க, காது கேளாதவங்க என்ன செஞ்சாங்க, காது கேட்க செய்தாரு, ஊமையர்கள் பேசினாங்க. எப்பேற்பட்ட வல்லமையுள்ள தேவன்ல நம்ம சில காரியங்கள்லாம் உலகத்துல பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுறோம். அதுக்கெல்லாம் என்னது, பணம் செலவழிச்சிருக்கிறாங்க, அதற்கான மருந்து மாத்திரைகள் எடுத்திருப்பாங்க, அதுக்கான உணவு வகைகள் எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு 6-7 மாதம் கழிச்சு கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ்மெண்ட் வரும், அப்படிதான் நம்ம கேள்விப்படுறோம். இங்க ஆன் தி ஸ்பாட்ல செய்ய வல்ல அவர் தான் யாரு, இயேசு. இப்போ இயேசு பேதுரு ஏன் அப்படி சொன்னார் அப்படின்னு சொன்னா புரியுதுங்களா? இத்தனை காரியங்கள் அது மாத்திரம் நினைக்கிறீங்களா? அவர் என்ன செய்யறாரு, பொருளாதாரம். நம்ம இப்போ ஒரு 5000 பேருக்கு சாப்பாடு போடணும் அப்படின்னு சொன்னா எனக்கு எவ்வளவு வேணும், ஒரு 20 லட்சமாவது எனக்கு வேணும். ஒரு சாப்பாடு, ஒரு பிரியாணி, ஒரு இது மாதிரி சிம்பிளா போடணும்னாவே எனக்கு என்ன வேணும், ஒரு 20 லட்சம் வேணும். ஒரு 5000 பேருக்கு போடணும் அப்படின்னு சொன்னா திருப்தியா சாப்பாடு. ஆண்டவர் பார்த்தீங்களா, 2 மீன் 5 அப்பம், 5000 பேர் சாப்பிட்டாங்க. என்ன செஞ்சாங்க, மீதியாக எடுக்கப்பட்டாங்க. அவருடைய காரியங்கள்லாம் பாருங்க. அதான் அவர் என்ன சொல்றோம், ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் அப்படின்ட்டு நம்ம சொல்றோம். அது மாத்திரம் இல்லாதபடிக்கு நீங்க பார்த்தீங்கன்னா புவியீர்ப்பு விசை, அதை கூட என்ன செய்வார் ஆண்டவர், நீங்க கண்டுபிடிச்சதெல்லாம் என்னன்னா, அவர் மேலே பரமேறி சென்று போவார். எல்லாரும் அவர் அண்ணாந்து பார்ப்பாங்க. எப்படி போனாரோ அவர் என்ன செய்வார், மீண்டும் அப்படியே வருவார் அப்படின்ட்டு சொல்லப்பட்டது. அவர் எல்லாவற்றுக்கும் என்னது, அதிபதியான கர்த்தர். இதை தான் நான் உங்கள்கிட்ட சொல்ல வந்தேன். ஏன்னு சொன்னால் எல்லாரும் அறிவியல் பூர்வமாக இது இப்படி நடந்துச்சு, இல்லை இது இப்படி வந்துச்சு அப்படிலாம் சொன்னாலும் கூட அதுக்கு எல்லாவற்றுக்கும் நிகரானவர் அவர் இல்லை. அவர் எல்லாவற்றுக்கும் மேலான, அவரே ஆதியும்
அந்தமுமானவர். அவரே என்னது? ஜீவ மார்க்கத்தின் தலைவர். அவரே என்னது? அந்த சராசரத்தையும் உருவாக்கினவர் அல்லது சிருஷ்டித்தவர் என்பதை நம்ம மறந்துடக்கூடாது. அது மாத்திரம் இல்லாதபடிக்கு நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலும் இப்ப நீங்க நினைக்கிற மாதிரி நீங்க சொன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலும் விஞ்ஞானங்கள் என்ன செய்யுது? வளர்ந்து கொண்டே வருது. ஆனா அதுக்கு முன்பதாக என்ன செஞ்சிட்டார்? ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்து விட்டார். அது இப்ப வந்து என்ன செய்யறாங்க? கண்டுபிடிக்கிறான்ற பேர்ல என்ன கண்டுபிடிக்கிறாங்க. சிலர் தவறான கோட்பாடுகளை கூட வெளியிடுறாங்க. ஆனாலும் நமக்கு இந்த வேதாகம் சொல்லி தருகிறது, அவர் யார்? ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளை இருந்திருக்கும். எப்பேற்பட்ட சமுத்திரம் இருந்தாலும் அவர் என்ன சொன்னாரு? அமைதலா இரு, காற்றே கடலே அடங்கு, அமைதலா இரு. உடனே நின்றுச்சு. அப்பேற்பட்ட வல்லமுள்ள தேவனை தான் நான் உங்களுக்கு என்ன செய்யறேன்? இன்ட்ரடியூஸ் பண்றேன். ஒருவேளை இவ்வளவு நாள் அவரை பத்தி நீங்க அறியாத இருந்தீங்கன்னா, அவர் எந்த அது அறிவியலா இருந்தாலும் சரி, விஞ்ஞானமா இருந்தாலும் சரி, அல்லது ஸ்பேஸ்ல போய் காரியங்களை நீங்க ஆராய்ச்சி பண்ணாலும் சரி, அதற்கு மேலானவர், அதற்கு மேலான ஒரு ஞானம் உள்ளவர், அதற்கு மேலானவர். ஆனாலும் என்ன செய்வார்? அவரை வந்து என்ன கூட சொல்லுவாங்க? சமாதான பிரபு, அவர் ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன். இப்பேற்பட்ட எல்லா குவாலிட்டியும் வச்சிருக்கிற அவர் தான் என்ன செய்யறாருன்னா, பாவிகளாகிய உங்களையும் என்னையும் ரொம்ப நேசிக்கிறாரு. அவர் நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படிக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்றாரு. அதனால தான் சீமோன் பேதுரை பார்த்து கேட்குறாரு, நீ என்ன யாருன்னு நினைக்கிறேன்னு. அவர் சொல்றாரு, நீங்க யாரு? சீமோன் பிரதித்திரமாக, நீர் ஜீவனுள்ள தேவன். நாம் ஆராதிக்கிற கடவுள் என்னது? ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்பதை நம்ம மறந்துடக்கூடாது. அவர் உங்களை என்னை ரட்சிப்பதற்கு தன் ஜீவனையே கொடுத்தவர். இத்தனை பண்புகளும் இத்தனை ஆச்சரியப்படுகிற காரியங்கள் நம்மிடத்துல இருந்தாலும் கூட அவர் எல்லாவற்றுக்கும் மேலாக என்ன செய்தாரா? பாவிகளாகி உங்களை என்னை அவர் நேசிக்கிறார். அந்த நேசிக்கிற அந்த தெய்வத்துக்கு நீங்க என்ன திருப்பி செய்ய போறீங்க? அவரை நீங்க என்ன செய்யணுமா? ஒரு சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்க. உங்களுடைய இருதயத்தில் அவருக்கு ஒரு இடத்த கொடுப்பீங்கன்னு சொன்னார். அதை காட்டில் அவர் என்ன செய்யறதில்லை. அதை காட்டில் அவருக்கு பெரிய மேலான சந்தோஷம் ஒன்றும் இல்லை. இன்னைக்கு உங்களுடைய இருதயத்தில் அவருக்கு இடம் கொடுக்க ஆசையா இருக்கீங்களா? அதில் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு சொன்னா ஜெபம் செய்வோமா? பரலோகத்தில் வாசமா இருந்து பூமியின் மனுமக்களை கண்ணோக்கி பார்க்கிறதான பரலோக தந்தையே, சமாதான பிரபுவே, வல்லமையுள்ள தேவனே, உம்மை நோக்கி அப்பா பிதாவென்று அழைக்கும்படியான பெரிய ஸ்லாக்கியத்தை நீர் எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நீ எப்பேற்பட்ட வல்லமை உள்ள ஒரு கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் ஆண்டவரே, எங்களுடைய விண்ணப்பங்களுக்கு நீ செவி சாய்க்கிறவராக இருக்கிற அதற்காக நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. உடைய வல்லமையை நிறுத்த ஆராய்ந்து பார்க்கும்பொழுது ஆண்டவரே அதற்கான ஞானம் எங்களுக்கு இல்லை சுவாமி. ஆனால் நீர் வல்லமை உள்ளவர், கிருபை உள்ளவர், இரக்கம் உள்ளவர் என்பதை நீ செய்த ஒவ்வொரு அற்புதத்தின் மூலம் நாங்கள் காண்கிறோம் சுவாமி. மனதுருகிற கர்த்தர் ஆண்டவர். இந்த வழியிலும் கூட ஆண்டவரே, யாராவது நோக்கி அப்பாவே நீரே எங்களுக்கு எல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி அப்படியே பாத்துல கண்ணீரோடு கவலையோடு இருப்பாங்கன்னு சொன்னா கர்த்தாவே, நீ அவளுக்கு தயவாய் இறங்கி அவருடைய காரியங்களை நீ வாக்கி செய்யணுமாய் கெஞ்சி ஆண்டாடுகிறோம் சுவாமி. வேலை ஸ்தலங்களிலே கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த பிள்ளைகளோடு கூட கரம் இருந்து அப்படியே வேலை ஸ்தலங்களில் சமாதானத்தின் இடமாக இருக்க அவளுக்கு நீங்க கிருபை செய்யுங்க சுவாமி. பள்ளி மாணவர்களுக்காக ஜெபிக்கிறோம், பெற்றோர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஜூன் மாதம் நெருங்கி வருகிறது கர்த்தாவே. பிள்ளைகளை பள்ளிகளுக்கு சேர்ப்பதற்கு ஆண்டவரே பண தேவைகளோடு இருப்பாங்க கர்த்தாவே. அந்த யாரெல்லாம் தேவைகளோடு இருக்கிறாங்களோ அவங்களுடைய தேவைகள்லாம் சந்திங்க ராஜா. உம்மால் ஆகும் ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்ள வல்லவராக இருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்கிறோம் தகப்பனே. ஒவ்வொருவரையும் நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க, வழிநடத்துங்க. கல்லூரியில் சீட்டுக்காக அலைந்து கொண்ட பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அந்த பிள்ளைகளின் விருப்பத்தின்படி நல்ல இடங்களில் அந்த பிள்ளைகள் சேர்ந்து படித்து ஞானத்தில் ஆண்டவரே அதிகமாக நல்லபடியாக படித்து உமக்கு சாட்சிகளாய் வாழ கிருபை செய்யுங்க சாமி. என்னுடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள் எல்லாவற்றையும் மன்னித்து உடைய ராஜ்யம் வருவதை நினைத்தல் வேண்டுமா? இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.